தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வெளியிட்ட வீடியோ குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். ரெண்டாயிரத்தி 26க்கான முதல் சம்பவத்தை அண்ணன் சீமான் அவர்கள் தயார் செய்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்வு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சம்பவத்தை அண்ணன் சீமான் அவர்கள் இம்மாதம் முடிவு செய்திருக்காங்க. நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வருகிற மார்கழி 12, அதாவது 27/12/2025 நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான முடிவாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கட்சிக்கும் பொதுக்குழுங்கிறது பல விடயங்களை பேசுவதற்கும் பகிர்வதற்குமான மிக முக்கிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. அந்த தினத்தில்தான் பல புதிய தலைவர்களை அல்லது புதிய நபர்களை தேர்ந்தெடுக்கிறது கட்சியுடைய மிக முக்கியமான கட்டமைப்பில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரலாம். அதுவும் இல்லாமல் இப்போ தேர்தல் வேறு வரப்போகுது. வருடத்திற்கு ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வாக இல்லாமல் இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு சம்பவத்திற்கு தயாராகக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா மாற்று கட்சியினருக்கு இது ஒரு அரசியலுடைய ஒரு தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப சிறிய ஒரு விடயம். ஆனால் தமிழ் தேசியத்தை அந்த சித்தாந்தத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த எளிய பிள்ளைகளுக்கு அது ஒரு போர், திராவிடத்திற்கு எதிரான ஒரு போராகத்தான் கருதுகிறார்கள். அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த விஷயத்தான் குறிப்பிடுவாருங்க. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா சென்னை திருவேற்காட்டில் உள்ள GBN பேலஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் நடக்குது. இந்த திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடக்குது. இதை கட்சியுடைய உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ளணுங்கிறது தான் அண்ணனுடைய ஒரு வேண்டுகோளாக அந்த காணொலி மூலமாக தெரிவித்திருக்காரு. அதே நேரத்தில் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடத்துறதுக்கு ஒரு பெரும் பொருளாதார தேவைப்படுகிறது. அதற்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா சொந்தங்கள் அனுப்பி அந்த விஷயத்தை செய்கிறாங்க. அதே போல் இதற்கும் அண்ணன் சீமான் அவர்கள் நிதி பங்களிப்பையும் அந்த காணொலி வாயிலாக கேட்டு பதிவு செய்திருக்காங்க. ஒரு கட்சியுடைய பொதுக்குழு கூட்டுறோம் அப்படின்னும்போது அங்கே எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெறும் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிந்தது தான். ஆனால் இந்த முறை கூடுதலாக எலெக்ஷன் வேறு வருது அப்படின்னும்போது மிகப்பெரிய அளவிற்கு இந்த பொதுக்குழு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத மாற்று கருத்து கிடையாது.